சீமான் திமுக மீதான விமர்சனத்தை குறைச்சிட்டு தாவேக மீதான விமர்சனத்தை அதிகரிச்சிருக்காரு அப்படின்னு பேசுது. அது யார் சொல்கிறது? தாவேக தலைவர் சொல்கிறாரா? எதையாவது சொல்லிட்டுருக்காருங்க. எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன், தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன். எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி, நீங்கள் தாவேக்கா. திமுக அவங்க அரசியல் எதிரி. கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்கள். கொள்கைன்னா என்ன, அரசியல்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியலை எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியலை எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி, பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி. அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க. மோடிக்கிட்ட பேசுகிறீங்க, ஃபோனில் தான் பேசுகிறீங்க. மோடிஜி அது கச்சத்தீவை எடுத்து விட்ருங்க. என்ன நான் சொல்லுவேன், டேய் போகிற வழியில் பெரியப்பாட்ட கட்சியில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்கிறீங்க. கச்சத்தீவை கொடுத்தவன் யார்? கொடுத்ததே யார்? சென்ட்ரல் கவுண்ட் அது தெரியுதுங்க. கொடுத்தது யார்? காங்கிரஸா யார்? அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் நீட்டுங்கிறீங்கல்ல, நீட்டை எடுத்து விட்ருங்க, அதை எடுத்து விட்ருங்கிறீங்க மோடிக்கிட்ட. உங்கள் கிளாஸ்மேட்டிகிட்ட சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் அந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். சரி, இங்கே இந்தியை திணிச்சது, காவிரி நதிநீர் உரிமையை பறித்தது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சுங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியல் கொண்டு போனது, மருத்துவ உரிமையை பறித்தது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்சால் ஆலியார் காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சால் அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ். தம்பி கேளுங்க, காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ். கூட இருந்து திமுகவை எதிர்க்கிறீங்க. சரி, காங்கிரஸை ஒன்றுமே பேசலைன்னா அதை நீங்கள் புனிதப்படுத்துறீங்களா? அது குற்றமற்ற கட்சியா? நீங்கள் திமுக மன்னராட்சி, சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யார்? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக. அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்கே போய் பேசுனீங்க. அந்த கட்சியில் செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையாக பேசுவீங்க. துப்பாக்கி சூடு நடத்தின கட்சி இது. நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக. அதை ஏற்கிறேன். நடத்தின கட்சி ஒன்றுமே பேசலைன்னு என்ன அர்த்தம்? அப்போ எதுக்கவே கூடாதுன்னு நீங்கள் என்னன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. அரசியல் என்ன எதை மையப்படுத்தி என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாப்ல, அதை மையப்படுத்தியிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த நாட்டை ரொம்ப இந்த நாட்டின் நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கணும். நீண்ட காலமாக எது ஒன்றுமே நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வர்றது, செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த அதிகாரங்கள் முடிவு பண்ணிட்டு. அப்படின்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுக்குங்கிற கேள்வி வருமா வராது? இப்போது நீட்டு தேர்வு எழுதணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். கச்சத்தீவை மீட்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். காவிரியில் எனக்கு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணையை கட்டணுமா வேணாமா, யார் முடிவெடுப்பா? நீதிமன்றம். எது ஒன்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும். அப்படின்னா இப்போ சட்டமன்றம், பாராளுமன்றம் எதுக்கு? அப்போ மக்களாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியாக தானே இருக்குது. இங்கே எங்கே இருக்குது ஜனத்தின் நாயகம், ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்போ நேரடியாக இப்போ இந்த நாட்டின் முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? எது ஒன்றையும் சட்டத்தின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக சொல்ல வச்சிருது. எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறவர்கள், மருத்துவர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்வு எழுத சொல்கிறாங்கல்ல. இந்த அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர், இவங்கெல்லாம் எந்த தேர்வு எழுதுறது இல்லையே. அது எப்படி? மருத்துவத்தில் தகுதியான மாணவன் வரணும், எல்லாத்துக்கும் தகுதியான மாணவன் வரணும். நாட்டை ஆள்றதுக்கான தலைவர்களுக்கு எந்த தேர்வும் இருக்கிறது இல்லையா? அது எப்படி? இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? இந்த தேர்வுனால தகுதி கூடியிரும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இப்போ நீட்டே நான் எழுதி வர்றேன், பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார்? நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். பாட புத்தகம் இது சிலபஸுங்கிறோம்ல, பாடத்திட்டம் அது எது? அது பழசு. பாடம் நடத்துகிற பேராசிரியர் அதே பழைய பேராசிரியர். அப்புறம் அது எப்படி? ஒரே மண் ஒரே அச்சு, அறுத்தா ஒரே மாதிரி தானே செங்கல் வரும்.
ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும். புரியுதா? இதில் எங்கிட்டு மருத்துவத்தின் தரம் உயரும்? இந்த நீட்டை கொண்டு வந்தால் என்ன சொன்னீங்க? இந்த கல்வி கொள்ளை குறைஞ்சிருமுங்கிறீங்க. நீட்டு பயிற்சிக்குன்னு போகிற இடத்துல 4-5 லட்சம் நான் கட்டி பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் தேர்ச்சி விட்டு வந்தால் 21 லட்சம், 31 லட்சம், 25 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும்? அதுக்கப்புறம் பிஜி படிக்கணும். வெறும் எம்பிபிஎஸ்க்கு ஒரு மதிப்பும் இல்லை. அப்போ நான் 2 கோடி 3 கோடி கட்டி வெளியில் வர வேண்டியது இருக்குது. இப்போ கல்வி கொள்ள குறையும் நீங்களே, ஒன்றும் குறையிலையே. அப்போ இது பயனற்றது. தகுதியான மருத்துவரை உருவாக்குவதில் போலி மருத்துவரை உருவாக்கி, அதுபோல தான் இது. டெட் எழுது, அது எழுது, எக்ஸிட் எழுது, இதெல்லாம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.